இன்னைக்கு வந்து ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஜங்குக் எஃப்எஃப் தான் இது. ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே போயிடலாம். இப்போ வயன் யாருன்னா வந்து அவங்க அம்மா அப்பா வந்து 2 பேருமே ரிச்சு. வயனுக்கு வந்து ஒரு அண்ணன் இருக்காங்க, அவங்க தான் ஷுகா. ஷுகாவுக்கு வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும், அதுதான் யூனா. இப்போது நீங்களும் ஷுகாவும் வீட்டில் தான் இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, டேய் ஷுகா, உன் ஆள் இன்னைக்கு வரேன்னு சொல்லிச்சு, என்னவா அதுக்கு? அதான் தெரிலடி, என்னன்னு தெரில யூனாக்கு. என்ன இரு நான் கால் பண்ணுறேன் சொல்லி ஷுகா கால் பண்ணுறான். கால் பண்ணால் யூனா அங்கே சொல்கிறா, யூனா இன்னைக்கு வந்து வீட்டுக்கு வரேன்னு சொன்னல, ஏன் யூனா வரல? இல்லை ஷுகா, அது வந்து என் தம்பி வந்து இன்னைக்கு அப்ராட்லேருந்து வரான், எங்கள் வீட்டில் போகக்கூடாது, நீ ஏன் இருக்கு என் தம்பியை பார்க்க போகாமல் எங்கே போகிறேன்னு சொல்லி என்னை ரொம்ப இங்கே டார்ச்சர் கொடுத்துட்ருக்காங்க. நீ என்ன பண்ணு, நீயும் அங்கே வரியா, நாம் அப்படியே நம்ம தம்பியை பார்த்துட்டு அப்படியே போகலாம் அப்படின்ற. சரி அப்போ நானும் என் தங்கச்சியை கூட்டிகிட்டு வரவா, அவளும் சொல்கிறா உன் தம்பியை எப்போ பார்க்கணும்னு சொல்லி. சரி ஷுகா, நீ உன் தங்கச்சியை கூட்டிகிட்டு வா, நீயும் நான் சொல்கிறா. இப்போ ஷுகா வந்து சரிவா, ஏதோ தம்பி வந்து அப்ராட்லேருந்து நீ தான் வரானா போகலாம் அப்படின்னு சொல்லி ஷுகா வந்து வயனை கூப்பிடுறான். அப்படியா, யூனாக்கு தம்பிலாம் இருக்கா? சரி சரி சொல்லி வயனும் அப்படியே வரா. இப்போ அவங்க ஏர்போர்ட்டுக்கு போகிறாங்க எல்லாரும். போய் பார்த்தா அங்கே ஜங்குக்கு தான் யூனாவுடைய தம்பி. இப்போ எல்லாரும் அங்கே பார்க்குறாங்க, ஜங்குக்கு அப்படியே பின்னாடி பாடி கார்ட்ஸோட மாசாக வரான் அவன். யூனாவே பார்த்துட்டு அவளே ஷாக்கில் இருக்கிறா, என்னடா இவன் இப்படி மாறி போட்டான்னு சொல்லி. ஏன்னா யூனா வந்து ஜங்குக்கு ரொம்ப சின்ன வயசில் தான் பார்த்துருப்பான், ஒரு 13 வயசில் தான் பார்த்துருப்பான். கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ தான் முறை யூனாவும் பார்க்குறா, எல்லாரும் பார்க்குறாங்க. ஜங்குக்கோட மாசாக இருக்கிறான் அவன், நல்லா டேட்டூஸ்லாம் போட்டுக்கின்னு வாயிலெல்லாம் ரிங்கு போட்டுக்கின்னு பங்கமாக இருக்கிறான் அவன். வயன் வந்து அங்கே வாயை பொழுது பாட்டுன்னு இருக்குது. ஷுகா வந்து போய முடியா, ஏன்ட்டு இப்படி கேவலமாக பண்ணுற? எபா ஷுகா, அங்கே பாருடா அவனை, எம்மாடி சே அப்படி சொல்லி அப்படியே வழிஞ்சு கிடக்குது வயனுங்க. ஷுகா வந்து வேற நமக்கு எத்த மெயின்டைன் பண்ணலான்னு பார்த்தா இவ அவமானப்படுத்துறாளே அப்படின்னு சொல்லி இப்போது ஷுகா வந்து வயனை பின்னாடி மடக்கிறான், சும்மா போட்டி இப்படின்னு சொல்லிட்டு. இப்போ யூனா போயிட்டு, டேய் ஜங்குக்கா, என்னடா இப்படி நின்னு வளர்ந்துட்டேன், என்னடா இதெல்லாம் அப்படி சொல்லி யூனா லொடன்னு பேசுது. ஜங்குக்கு வந்து ஆமாம் ஆமாம் சொல்லி அவன் அப்படியே பாட்டுக்கு நடந்து போகிறான். பார்க்கவே நல்லா ஆட்டிடியூடாக இருக்கிறான் அவன். வயன் வந்து சே பசங்கன்னா இப்படி தாண்டா இருக்கணும், எம்மாடி எத்தனை பொண்ணுங்க இது பின்னாடி சுற்றுறாங்களோ. அன்னைக்கு முடிவு பண்ணவ தான் வயனு, காட்டினா இவனை தான் கட்டணும், இல்லைன்னா வாழ்க்கை ஃபுல்லாக சாமியாராக போகணும் அப்படின்னு சொல்லி. இப்போது ஒரு 3 months கழித்து பார்க்கலாம். இப்போது ஆக்சுவலாக என்னென்னா, ஷுகாவோடைய கம்பெனியும் யூனாவோடைய அப்பாவும் ஒரு கம்பெனி வச்சுருப்பார், அதுவும் பெரிய கம்பெனி தான். இப்போது யூனாவோடைய அப்பாவோட கம்பெனி இப்போது ஜங்குக் தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கிறான். இப்போது 2 பேரும் இப்போது கொலாப் பண்ணணும்னு ஒரு முடிவில் வந்திருக்காங்க. இப்போது வயன் என்ன பண்ணியிருக்கோன்னா, இவ்வளோ நாளாக ஜங்குக்கோடைய டீட்டெயில்ஸு, ஜங்குக்கோடைய ஃபோட்டோ எல்லாத்தையும் எடுத்து ரூம் ஃபுல்லாக ஒட்டி வச்சுருப்பார் அவர். வயன் வந்து லவ்ன்றதை தாண்டி ஒரு வேறு மாதிரியான ஒரு அப்சஷன் மாரி ஆயிடுச்சு வயனுக்கு. இப்போது அவளுக்கு வந்து இந்த நியூஸை கேட்ட உடனே அவள் தான் அவன் பூமிக்கும் எல்லா வானத்துக்கும் குதிக்க ஆரம்பிச்சிட்டார் அவர். ஷுகா வந்து வயனு, அவனை பார்த்ததுலேருந்து நீ ஒரு மார்க்கமாக தாண்டி சுத்துற. அப்படியாடா? ஆமாண்டா, அவன் என்ன ஏதோ செஞ்சுட்டான்டா அப்படி சொல்லி வயனும் அது அவனை பற்றியே பேசிகிட்டு இருக்குது. இப்போது ஷுகாவும் வயனும் 2 பேரும் கிளம்புறாங்க. அழகாக வயன் வந்து ரொம்ப அழகாக ரெடியாக வர்றாரு அவர். இப்போது அங்கே போனால் ஜங்குக்கு அவன் மாதம் அங்கே உட்காந்துட்ருக்கிறான். இப்போது எல்லோரும் இப்போ அந்த கம்பெனி மீட்டிங் ரூமில் எல்லோரும் உட்காந்துட்ருக்குறாங்க. ஜங்குக்கு வந்து பேச ஆரம்பிக்கிறான். இந்த கம்பெனியில் வந்து நீங்கள் கொலாப் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். ஸோ எல்லோரும் ஒழுங்காக ஒர்க் பண்ணுங்கள், யாரெல்லாம் ஒழுங்காக ஒர்க் பண்ணலையோ உடனே வெளியில் போயிடுங்க, தேவையில்லாமல் எங்கள் எனர்ஜியும் உங்கள் எனர்ஜியும் தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ஸோ தட்ஸ் இட். இதுக்கப்புறமே எங்கள் செக்ரட்டரி பேசுவான்னு சொல்லி அப்புறமா அவங்க செக்ரட்டரி வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் மாரி தராங்க. நீங்கள் வந்து ஷுகாவை பார்க்குறீங்க, அவன் ஏற்கனவே வாயை பொழுது பார்த்துன்னு இருக்கிறான். நீங்கள் வந்து அதானே என் புருஷன் தந்தா நல்லா தானே தருவான் அப்படி சொல்லி நீங்கள் அப்படியே ஜங்குக்கியாக பார்த்துட்டு இருக்கிறீங்க.
இப்போது நீங்கள் அப்படியே வெளியில் வரீங்க பாருங்க. அப்போது அந்த மீட்டிங்கில் ஒரு பொண்ணு இருந்திருக்கும். அந்த பொண்ணு வந்து, எங்க பார்த்தியா அந்த சாரை புதுசாக வந்திருக்காரு பாரு, அவர் எவ்வா அவர் வெளியிலேருந்து பார்க்கவே அப்படி இருக்காருன்னா, சே நல்லா வேற மாதிரி ஏதாவது பார்த்தா நல்லா இருப்பாரு போல், நல்லா மெயின்டைன் பண்ணுறான்டி அவன் அப்படின்னு சொல்லி அதுங்க நல்லா காசிப் பண்ணின்னு இருக்குதுங்க. வயன் வந்து அந்த சைடு போயிட்டு, என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க, வேலை எதுவும் இல்லை அவங்களுக்குண்ணா, வந்துட்டாடா ஐயோ சி அப்படி சொல்லி அதுங்க அப்படியே நழுவ பார்க்குதுங்க. வயன் வந்து, என்ன புதுசாக சிஇஓ வந்திருக்காருன்னா மரியாதை தரணும், அதனை இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க, ஒழுங்காக வந்த வேலையை மட்டும் பாருங்கள், இல்லைன்னா அவன் திருத்துறானோ இல்லையோ நார் தித்தி விட்டுருவான் அப்படி சொல்லிட்டு அப்படியே மிரட்டி விட்றா. அதுங்க வந்து, மேம் அப்படிலாம் கிடையாது மேம், இல்லை மேம் அப்படி சொல்லி அதுங்க பேசிகிட்டு இருக்குதுங்க. இப்போது வயன் பின்னாடி ஒருத்தவங்க வராங்க, அவரை பார்த்துட்டு இதுங்க குடுக்குடுன்னு ஓடி போகுதுங்க. என்ன நல்லா தானே பேசிகிட்டு இருந்ததுங்க, ஏன் குடுக்குடுன்னு ஓடுதுங்க அப்படி சொல்லி திரும்பி பார்த்தா ஜங்குக்கு வயனுக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஐயோ எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பானோ. குட் மார்னிங் சார் அப்படி சொல்லிட்டு வயன் ஓடுது. இப்போ ஜங்குக்கு வந்து அப்படியே சவுத்தில் லாக் பண்ணிவிடுவான். என்ன ஒரு மார்க்கமாக தான் சுற்றிட்டுருக்க, நானும் அன்னிலேருந்து பார்க்குறேன், நீ இன்னும் ரொம்ப தான் பண்ணிகிட்ருக்குற, எதுக்கு இப்போ அவங்கக்கிட்ட அந்த மாதிரி சொன்னேன். இல்லை சார், அவங்க என்ன வேலை செய்ய தான் வந்திருக்காங்க, ஏன்னா அவங்கள பற்றிலாம் அப்படி பேசுகிறாங்க. என்ன பேசுனாங்க அதெல்லாம் அவங்கக்கிட்ட நான் எதுக்கு சொல்லணும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அவள் அப்படியே ஒரு நழுவா. இப்போ ஜங்குக்கு வந்து பிடிச்சிக்கிட்ட எழுப்பான். சொல்லு என்ன, சரி அவங்க எப்படின்னா பேசிட்டு போட்டோம், உனக்கு எங்கே நோவுது அப்படி சொல்லி அவன் அப்படி அழுத்தி கேட்குறான். வயனுக்கு டபு 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 நச்சுக்குது. அவள் என்ன விட்டுருங்க சொல்லி அது குடுகுடுன்னு ஓடுது. ஜங்குக்கு வந்து அப்படியே பார்க்குறான். நல்ல கேரக்டர் தான் இவன், பார்ப்போம் அப்படி சொல்லி அவனும் போகிறான். இப்போது அதே மாதிரியே ரொம்ப நாட்கள் போயிருக்கோம். வயனும் ஒரு நாள் வந்து ஜங்குக்கு வீட்டுக்கே போயிருக்கோம். வயனு அவள் போயிட்டு அதாவது அன்றைக்கி யாருமே இருந்திருக்க மாட்டாங்க, எல்லாம் தெரிஞ்சு தான் போயிருக்குது வயனு. அதாவது இவனை வந்து சுகா கூட சுத்த போயிருக்கோம், இவன் அங்கே போயிருக்கிறா. போயிட்டு எங்கே ஜங்குக்கோ அப்படி சொல்லிட்டு அதாவது நைட் டைமில் தான் அவர் போவார். போயிட்டு எகிரி குச்சி எப்படியாவது உள்ளே போயிடலாம் சொல்லி உள்ளே போவா. போன உடனே ஜங்குக்கு அவன் பிடிச்சிருவான் வயனை. ஏய் நான் திருட வந்துக்கிறியா வீட்டில்? ஐயோ அப்படிலாம் கிடையாது, நான் வந்து உங்களை தான் பார்க்க வந்தேன், அது வீட்டில் வேறு நிறைய பேர் இருக்காங்களா கீழே, நான் வேறு வரத்தை பார்த்துட்டாங்கன்னா உங்ககிட்ட போட்டு கொடுத்துட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுறது, எனக்கு அவமானமாக போயிடும்ல, அதனால தான் இந்த வழி, நீ கீழே வந்திருந்தா கூட நான் ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டேன், ஏன்டி இப்படி பண்ணுற அப்படி சொல்லி. சரி உட்காரு தெரிஞ்சவளாக போயிட்டேன் அப்படி சொல்லி உட்கார வைக்கிறான். உட்கார வச்சுட்டு சொல்லு அப்படின்னா, இல்லை நான் இப்போ தூங்கிட்டு இருந்தேன்னா எனக்கு தோணுச்சு ஒன்று சொல்லணும்னு சொல்லி அதான் இங்கே வந்தேன். சரி சொல்லி தொலைஞ்சிட்டு சீக்கிரமாக போ, ஏன்னா என்னை தத்திரத்தில் இருக்கீங்க, இல்லை நான் சொல்கிறேன்னு சொல்லி வயன் சொல்லுது. நான் வந்து ஐ லவ்யூங்க, லவ் யூ அது என்ன சொன்னேன், அதான் ஐ லவ் யூ, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், அதான் இதான் சொல்ல வந்தேங்க. ஓ அப்படியா சொல்லி ஜங்கு சிரிக்கிறான். நான் சிரிக்கிறேன், நான் என்னை பார்த்துன்னா விளையாட்டா போயிடுச்சா உனக்கு, நான் சீரியஸாக தான் சொல்கிறேன். சீரியஸாக சொல்கிறியா அப்படி சொல்லி சின்னே இருக்கிறான். அப்போனா உனக்கு ஓகே கிடையாதா, சரி நான் போகிறேன் சொல்லி அவள் திருப்பியும் அந்த பால்கனி எகிரி குதிக்க போகிறா. அவள் ஜங்குக்கு வந்து ஏய் நில்லு அப்படின்றான். நிற்கணுமா, தான் நிற்கிறேன் அப்படி சொல்லிட்டு திரும்பி நின்று போஸ் கொடுக்குது. ஜங்குக்கு அப்படியே கிட்ட வரான், கிட்ட வந்து ஐ லவ் யூன்றான். ஒயன் வந்து ஐயோ அப்படி சொல்லி அவள் தான் ஒரு அப்புறம் வேற ஒன்றும் நான் கேட்கணும்னு நினச்சேன்ப்பா, கேளு அப்படி சொல்லி இவ்வளோ நேரமாக அவன் ஜங்குக்கு வந்து கட்டி பிடிச்சினே தான் இருப்பான். இந்த படத்துலலாம் காட்டுற மாதிரி இப்போ ஓகே சொல்லிட்டு அப்புறம் விட்டு போயிடுவீங்களா, நீங்கள் வேற பார்க்க நல்லா ரவுடி மாரி இந்த மாதிரிலாம் இருக்கிறீங்க, என்னை விட்டு போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது. ஏய் உன்னை பார்த்தோன்னே முடிவு பண்ணிட்டேன், உன்னை கட்டினா இவ்வளோ தான் கட்டணும்னு சொல்லி. அப்படியா, நீங்களும் அப்படி தான் நினச்சிங்களா, சே அப்பயும் சொல்லியிருக்கலாம்ல, ஏன் இப்படிலாம் பண்ணீங்க, இன்னும் ஒரு ஹிண்ட்டாவது எனக்கு கொடுத்தீங்களா, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, எப்போ பாரு என்னையே இது பண்ணி ஓடுறது. ஐயா எனக்கு எப்படி தெரியுமா, பொண்ணுங்க தான் ஃபஸ்ட்டு மூவ் பண்ண பிடிக்கும், நீ அப்படி தாண்டி, அதனால தாண்டி உன்னை எனக்கு தனியாக பிடிக்கும்ன்றான். ஓ அப்படியா, சரி விடு.
ஆமாம், இந்த படத்துலலாம் காட்டுற மாதிரி என்னை தயவு செஞ்சு விட்டு போக மாட்டீங்கல்ல? ஏய், என்னை விட்டு போக மாட்டேன்டி அப்படி சொல்லி இந்த சீன் அப்படியே ரொமான்டிக்காக முடியுது. அப்படியே இந்த சீன் இதோடய முடிச்சுக்கலாம். இப்போது சுகா தான் இப்போ அப்படியே 2-3 மாதம் தள்ளி போயிருக்கோம். வயனும் ஜங்குக்கும் நல்லாவே லவ் பண்ணியிருப்பாங்க, நிறைய சுற்றிருப்பாங்க. இப்போது சுகா கிட்ட வந்து வயன் சொல்லும், சுகா வந்து எனக்கு இது முன்னாடியே தெரியும், எனக்கு தெரியாதா? சரியோட நான் ஜங்கு கூட பேசணும்னு சொல்கிறான். ஏன் அவன் கூடலாம் நீ பேசணும்னு சொல்லி சுகா வந்து ஜங்குக்கு கூப்பிட்றான். ஜங்குக்கு வந்து சொல்லுங்க அப்படின்றான். சுகா வந்து ஏய், நீ எப்படி வேணாலும் இருந்துட்டு போ, எனக்கு தெரியும் நீ ஒரு மாஃபியான்னு சொல்லி. மாஃபியா வேலைன்றதே ஒரு நிரந்தரமான ஒரு வேலை கிடையாதுன்னு தெரியும். அதுவும் என்னோட உயிருக்கும் ஆபத்தாக இருக்கும், வயனுக்கும் ஆபத்தாக இருக்கும். இருந்தாலும் நான் இதுக்கு சம்மதிக்கிறேன். எனக்கு தெரியும் வயன் வந்து நீ இல்லாமல் இருக்க மாட்டான்னு சொல்லி. ஜங்குக்கா பார்த்துக்கோ என் தங்கச்சியை. கண்டிப்பாக வயனை நான் இன்னைக்கு விட மாட்டேன். என் உயிர் இருக்கிற வரைக்கும் வயனுக்கு எதுவுமே ஆகாதுன்றான். சரி, ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லி இதே மாதிரி பேசி இவங்க 2 பேரும் பேசிட்டு உங்களுக்கும் ஜங்குக்கும் கல்யாணம் முடியுது நெக்ஸ்ட் மந்த்து. ஸோ இப்போது என்னதுன்னா ஃபஸ்ட் நைட் இன்னைக்கு. இப்போது வயன் வந்து எதுவுமே இல்லையா? எதுவுமே இல்லையா? என்ன ஜங்குக்கா எதுவுமே இல்லையா? எதுவுமே இல்லையா? எதுவுமே பண்ணலையா? நான் வயன் பண்ண போகிறேன். நான் தூக்கம் வருதா? தூங்குவேன். நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், தூங்குன்றான். எதுவுமே இல்லையா? நீ என்ன இப்படிலாம் பண்ணுற? நான் எவ்வளோ கனவு கண்டு வச்சேன் தெரியுமா? நான் கனவு கண்டு வச்சா? ஏய் ஜங்குக்கா, நான் மேட்ருலாம் பண்ணலையா? மேட்ரு கிடையாதா? டேய் வயனை என்ன சொல்கிற, எனக்கு புரியலையம்மா அப்படி சொல்லி அவன் நல்லா வயனை கலாய்ச்சி நடக்கணும். எதுவுமே இல்லை, நான் தூங்கினேன் அப்படின்னு சொல்லி அதுவே தூங்குது. ஜங்குக்கு வந்து என்ன வயனே இவ்வளோ காய்ச்சா இருப்பேன் நான் பார்க்கலையே அப்படின்றோம். எவ்வளோ கொஞ்சம் போட சொல்லிட்டு வயனை தள்ளி விட்டு சரி விட்டு அப்படி சரி விட நான் தூங்குறேன்றான். வயன் வந்து இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லி இப்போ அன்னைக்கு என்ன ஆகுதுன்னா அன்னைக்கு மேட்ரு முடியுது. இதே மாதிரி தான் நல்லா லவ்லி டவுலியாக நிறைய போகும் உங்களுக்கு நாட்கள். இப்போ ஒரு நாள் வருது, ஜங்குக்கு எப்போவுமே சீக்கிரமாக தான் வருவான். ஆனால் அன்றைக்கி அவன் ரொம்பவே லேட் பண்ணுறான். மணி ஒரு 12:01 ஆகுது. வயன் வந்து தூங்கவே இல்லை. அவள் கால் பண்ணிகிட்டே இருக்கிறா. கால் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. இப்போ அவள் அங்கே ஹால்லே ரொம்ப ஒரு மாதிரியாக தான் உட்காந்துட்ருக்கிறா. இப்போது யாரோ வந்து கதவு தட்டுறாங்க. இப்போ வந்து ஓப்பன் பண்ணால் ஜங்குக்கோடைய செக்ரட்டரி தான் தூக்கிட்டு வராரு. அவரால் மேடம் சாருக்கு வந்து ரொம்ப அடிபட்டிருக்கு, அவர் ஒழுங்காக கொஞ்சம் ட்ரீட் பண்ணுங்க அப்படி சொல்லி. ஓகே என்னாச்சு இவருக்கு நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அவர்கிட்ட. மேம் நான் வீட்டுக்கு கிளம்புறேன் மேம் சொல்லி அவர் கடகடன்னு ஓடிடுறாரு. ஜங்குக்கு வந்து அவன் லைட்டே ஒரு மாதிரி கேர்லியாக இருக்கிறான். அவன் ஏன்றான். இன்னும் ஜங்குக்கா என்னது இது கையிலலாம் ரத்தம், என்னது இது அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு அப்படியே ஜங்குக்கோடைய கையை வயனோட தோல் மேலே போட்டு அவன் அப்படியே கூட்டிகிட்டு வந்து சோஃபாவில் உட்கார வைக்கிறா. என்னது இது ஜங்குக்கா, ஏன் இப்பெல்லாம் உனக்கு இப்படி ஆச்சு, என்ன பண்ண நீ? இது எனக்கு ஒன்றும் ஆவலை சொல்லி அவன் அப்படியே சோஃபாவில் அப்படியே சாஞ்சிட்டு இருக்கிறான். இரு நான் ஹாஸ்பிட்டல் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. வயன் ஹாஸ்பிட்டல் மட்டும் கால் பண்ணனா என்னை பிடிச்சிருவாங்க, தயவு செஞ்சு நான் கால் பண்ணாத. ஏன் இந்த மாதிரிலாம் சொல்கிற? ஐயோ நான் என்ன பண்ணுறது சொல்லி அது பாட்டுக்கு முடிச்சிட்ருக்கேன். வயன் நீ ஏதோ டாக்டர் ட்ரைனிங் தாண்டி போகிற, என்னடி இப்படி பண்ணிகிட்ருக்குற? ஐயோ ஆமாம்ல நான் டாக்டருக்கு மறந்து போயிட்டேன் அப்படி சொல்லி இப்போ வயன் திடீர்னு ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வருது. அது அப்படியே ஜங்குக்கோடைய அந்த அதுனது காயத்தில் ட்ரீட் பண்ணுறா அவன். இப்போது ஜங்குக்கு வந்து அப்படியே வயனை தான் பார்த்துட்ருக்குறான். வயன் வந்து ஏன்றா இப்படிலாம் பண்ணுற, ஐயோ நீ மாஃபியான்ற பேரில் இந்த மாதிரிலாமாடா ஆகும். ஆமாம் என்ன நினச்சிட்ருக்குற வயன், எல்லாம் தெரிஞ்சுதானே என்ன கல்யாணம் பண்ணேன். ஆமாம் ஜங்குக்கா, இந்த மாதிரிலாம் நான் என்னை பார்க்க முடியலடா, ஏன்டா இப்படிலாம் பண்ணுற அப்படி சொல்லி வயனும் உன்னோட காயத்தில் ட்ரீட் பண்ணுது.
ஒரு அப்படி சொல்லி அதுவும் அது வச்சே ரொமான்ஸ் பண்ணுறது. ஓகே, அதே மாதிரி தான் அன்றைக்கி போகுது. இப்போ அதேமாரி ஒரு 1 இயர் ஆகிருக்கும். வயனுக்கும் ஜங்குக்கும் ஒரு ஹெல்த்தியான ஒரு பேபி கேர்ள் பிறந்திருக்கும். ஜங்குக்கு செம ஹாப்பி. அவன் சின்ன வயசுலேருந்தே கனவு காண்டிருப்பான், எனக்கு பிறந்தா பொண்ணாக தான் பிறக்கணும்னு சொல்லி. அவனுக்கு ரொம்பவே ஆசை. அவனுக்கு பொன் குழந்தைன்னா ரொம்பவே பிடிக்கும் அவனுக்கு. இப்போது அதே மாதிரி தான் நாட்களும் போகுது. இப்போ அந்த பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே. வீட்டில் எல்லோருமே வந்திருக்காங்க, எல்லா கெஸ்ட்டும் வந்திருக்காங்க. சுகா யுவனா முதல்ல எல்லோரும் வந்திருக்காங்க. யுவனா பாத்தியா சுகா, அவங்க பாரு எவ்வளோ அவசரம் பாரு, 2த்துக்கும் நம்மளை விட சீனியராக குழந்தை போய் தேய்ச்சுங்க அதுங்க அப்படி சொல்லி யுவனாலாம் அப்படி சிரிச்சுக்கின்னு பேசிக்கின்னு அப்படி தான் வராங்க. இப்போது சுகா அந்த குழந்தைக்கு ஒரு பிளாட்டினம்னு ஒரு செயின் போட்டு விட்றான். வயன் சுகா, ஏன் சுகா இவ்வளோ காஸ்ட்லியா? நின்று இந்த ஒரு வயசுலேருந்தே அவளை நல்லா ஏதாவது கொடுத்து கெடுக்க ஆரம்பிச்சிடும் போலேன்றான். என் செல்லத்துக்கு எவ்வளோ கொடுத்தாலும் என் செல்லத்துக்கு ஈடாகாது சொல்லி அவனால மாங்க கொஞ்சம் கிடக்கிறாங்க. இப்போது அதேமாரி தான் ரொம்பவே ஸ்வீட்டாக போகுது உங்கள் டேஸ் எல்லாமே. இப்போது ஜங்குக் இப்போ ஒரு மிஷனில் இருக்கிறான். இது ரொம்பவே ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட்டு. இப்போ இதில் என்னதுன்னா, எதிர்க்க ஜீவன் இருப்பான். ஜீவன்னா ரொம்பவே ஒரு மோசமானவன். ஜங்குக்கோடைய கம்பெனியில் அவனுடைய தம்பி வேலை செஞ்சுருப்பான். வேலை செஞ்சுட்டு அந்த எப்படி சொல்கிறது, முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட்டுக்கான டாக்குமெண்ட்டை அவன் எடுத்துகிட்டு போயிட்டு எல்லா இடத்துலையும் லீக் பண்ணி விட்டு மொத்தத்தையும் கெடுத்து விட்டு வச்சிருவான். இப்போ ஜங்குக் இப்போ அந்த தம்பியை பிடிச்சி ஏதாவது பண்ணணும், யார் அதுன்னு அவனுக்கு தெரிய மாட்டுது. இந்த ப்ராஜெக்டில் இருக்கிறான்னு தெரியும், அவனோட டீட்டெயில்ஸ் ஒன்றும் தெரிய மாட்டுது, ஜீவனோட தம்பியோட டீட்டெயில்ஸு. இப்போ அவன் எப்படியோ தேடி ஜீவனோட தம்பியை கண்டுபிடிச்சிட்றான். இப்போ பேஸ்மெண்ட்டில் தான் இருக்கான் ஜீவனுடைய தம்பி. இப்போ ஜங்குக் ஏண்டா இப்படி எச்சையாக இருக்கிறீங்க, ஏன் இப்படி திருடி பழகிறீங்க, மரியாதை அந்த ப்ராஜெக்டை கொடுத்துரு, அப்புறமா நான் உன்னை விட்டுடுறேன், போனால் போதுன்னு விட்டுடுறேன். டேய் ஜங்குக்கா, எனக்கு ஒன்றாலும் அது உன் கையில் வராதுடா. டேய் நீ என்னை பிடிச்சி வச்சிங்கன்னு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிற நீ. டேய் எனக்கு கொல்றா நீ, ஆனால் என் அண்ணன் உன்னை சும்மா விட மாட்டான்றா. டேய் உன் அண்ணன் என்ன பெரிய மயிரா? டேய் அந்த ப்ராஜெக்டை குத்துட்டு போங்கடா. அது என்ன 1 நாளா 2 நாளா 1 வருஷம்டா நானும் என் ஒய்ஃபை கஷ்டப்பட்டு அந்த ப்ராஜெக்டை பண்ணது. மரியாதை வேஸ்ட்டாக கொடுத்துட்டு போயிடுங்கன்னா உயிரோடு இருக்க மாட்டேன், நீயும் சரி உங்கள் அண்ணனும் சரி. ஏய் நல்ல ஒரு வார்த்தை சொல்ல முடியாதுடா, என்னை கொல்லுடா நீ. என்னோட அண்ணனுக்கு அந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ முக்கியம், விட்றா. என் சாவி என்னோட அண்ணனுடைய ஆசையை நிறைவேற்றட்டோன்னான்றான். இந்த ஜங்குக்கு அவ்வளோ கோவம் வருது. ஜங்குக்கு பட்டினி எடுத்துட்டு சுற்றிடுறான் அவன். இப்போ ஜங்குக்கோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறானுங்க, ஜெமீனு தயாங்கன்னு சொல்லி. டேய் ஜங்குக்கா என்னடா பண்ணிட்டு உண்மையை சொல்லியிருப்பான்டா அவன் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தா. டேய் அவன் கண்ணை பார்த்தாலே தெரியுதுடா, அவன் ஒன்றுமே சொல்ல மாட்டான், இருக்கிறத வேஸ்ட் அப்படியே விடுங்கன்னு சொல்லி ஜங்குக்கு அப்படியே கோவமாக மேலே போகிறான். மேலே போய் பார்த்தா வயன் தான் அந்த குழந்தை கூட விளையாடி நின்றுருக்கும். ஜங்குக்கு அப்படியே எதுவுமே நடக்காத மாரி போய் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறான். வயன் என்ன இவ்வளோ நேரம் போயிருந்தேன், எங்கே போயிருந்தேன்? ஒன்றும் இல்லை அப்படி சொல்லி ஜங்குக்கும் அப்படியே திருப்பி அந்த குழந்தை கூட விளையாடினுங்கிறான் அவன். இப்போது இந்த இன்சிடெண்ட் நடந்து 1 month ஆகுது. இப்போது ஜங்குக்கு வீட்டுக்கு வரான். வயனை பார்த்தா வயன் நல்லா ரெடியாகி உக்காந்துட்ருக்குது, நல்லா கோவமாக உட்காந்துட்ருக்குது. ஜங்குக்கு ஏன் திடீர்னு இப்படி ரெடி ஆகிருக்கிற, எங்கேயாவது போக போறியா என்ன? வயன் அப்படியே முறைச்சிட்டு இருக்கிறா. இப்போ ஜங்குக்கோட ஃபோனை பார்த்தா அவன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிட்டுருக்குது, சார்ஜ் இல்லாமல். ஜங்குக்கு ஐயோ ஏதோ ஒரு பிரச்சனை, என்னத்துலடா மாட்டிக்கினே ஜங்குக்கா அப்படி சொல்லி அவன் யோசிக்கிறான். பார்த்தா அவன் 2 நாளைக்கு முன்னாடி கண்டிப்பாக டின்னர் டேட் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி அவன் ப்ராமிஸ் பண்ணியிருப்பான். பார்த்தா இன்னைக்கு லேட்டாக இருக்கிறான், எல்லாத்தையும் மறந்துட்டு. ஜங்குக்கில் ஐயோ என்னத்தடா மறந்த வயன் சாரி என்ன, ஐயோ சரி விடு, நான் மற்ற நாள் போய்க்கலாம், வா தூங்கலான்றான். எனக்கு தெரியாது, நாம் இப்போ தான் போகிறோம், எனக்கு தெரியாது, நாம் டின்னர் டேட்டுன்னு சொல்லிட்டோம்ல, எத்தனை மணி வேணாலும் ஆகட்டும், நாம் இப்பயே போகிறோம்னு சொல்லி வயன் அடம்பிச்சிட்ருக்குது.
ரொம்ப லேட் ஆயிடுச்சுடி, நாம் நாளைக்கா கண்டிப்பாக போவோம். நீ இப்படி தான் டெய்லியும் சொல்லிட்டு இருக்கிற, நீ கடைசி வரைக்கும் கூட்டிகிட்டு போக மாட்டேன் அப்படி சொல்லி வயன் போகுது. ஜங்குக்கில் நில்லுடி, சரி வா போகலான்னு சொல்லி 2 பேரும் போகிறாங்க. இப்போ குழந்தையும் தான் வயன் தூக்கிக்கும். இப்போ வந்து ஜங்குக்கு வந்து டிரைவர் சீட்டில் உட்காடுறான், வயன் பக்கத்தில் உட்காருது. உட்காந்துட்டு வயன் நல்லா சிரிச்சினே இருக்குது. ஜங்குக்கு வந்து நம்ம போய் ஆகணுமா, ஆமாம் அப்படின்னு வயன் சொல்லுது. இப்போலாம் அது அந்த குழந்தை வேற சிரிச்சு கிடக்குது. இப்போ அந்த குழந்தை கிட்டத்தட்ட 1-1.5 வயசு இருக்கும் அதுக்கு. இப்போது ஜங்குக்கு வந்து அவனும் ட்ரைவ் பண்ணுறான். ட்ரைவ் பண்ணிவிட்டு அங்கே டின்னர் டேட்டில் போகிறீங்க, அது ரொம்பவே நல்லா போகுது. இப்போது அப்படியே வர வழியில் வந்து என்ன ஆகும்னா, திடீர்னு ஜங்குக்கோட கார் பின்னாடி நிறைய காருங்க வருது. ஜங்குக்கு வந்து உடனே பேனிக் ஆயிடுறான். என்னன்னு சொல்லி திரும்பி பார்த்தா அவனுக்கு பார்த்த உடனே தெரியுது அது ஜீவனோட ஆளுங்கன்னு சொல்லி. இப்போது ஜங்குக்கு வந்து வயன் கிட்ட சொல்கிறான், வயன் குழந்தைய டைட்டாக பிடிச்சிக்கோ. என்னாச்சு ஜங்குக், டைட்டாக பிடின்னு சொல்கிறல்ல அப்படின்னு சொல்லி அவன் இப்போ காரை பயங்கர வேகமாக ஓட்டுறான். அவன் செம்ம சேசிங் நடக்குது. இப்போ ஜங்குக் அப்படியே வேறு சைடு வந்து இப்போ காரை அப்படியே விடுறாங்கே, வயன் கீழே இறங்குன்றான். ஜங்குக் என்னாச்சு ஜங்குக், என்ன ஆகுதுங்க அப்படி சொல்லி எனக்கு ரொம்பவே பயம் வருது அவளுக்கு. சீக்கிரவா அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே பக்கத்தில் வந்து ஒரு காடு சைடு மாரி போகுது. இப்போ அங்கே தான் போகிறாங்க 2 பேரும், ஜங்குக்கும் வயனும். இப்போ அங்கேயே போயிட்டு ஓடிட்டே இருக்கிறாங்க, அந்த சைடு அப்படியே தப்பிச்சு போயிடலான்னு சொல்லி. ஆனால் ஜீவனோட ஆளுங்க எப்படி கண்டுபிடிச்சி அங்கே வந்துடுறாங்க. இப்போ என்ன ஆகும்னா, ஜங்குக்கு மாட்டிட்டு இப்போ ஜங்குக்கா நான் உனக்கு என் தம்பியை கொலை பண்ணிட்டேன்ல, அவன் குடும்பத்தையும் காலி பண்ணுறேன்னு சொல்லி, எங்கே அவன் ஒய்ஃபும் உன்னுடைய குழந்தையும் அப்படி சொல்லி வனியும் அவங்க குழந்தையும் தேடிகிட்டே இருக்கிறாங்க. இப்போ அவங்க 2 பேரும் ஒளிஞ்சிக்கிறாங்க. ஜங்குக்கு வந்து அவங்க எங்கே ஒளிஞ்சிருக்காங்கன்னு பார்த்துடுறான். அப்படி கணக்காட்டுறான் அவன், வெளில வராதிங்கன்னு சொல்லி. வயனும் ஒரு சேஃப்டியான ஒரு ஸ்பாட்டில் போய் அவள் ஒளிஞ்சிக்கிறா. இப்போ வந்து ஜங்குக்கு வந்து அப்போ அங்கே செம ஃபைட் நடக்குது. இப்போ நல்லா அவன் சண்டை போட்டுட்டு இப்போ அப்படியே வர்றான். அவனுக்கு அப்படியே உடம்புலலாம் ரத்தம் ஊற்றின்னு இருக்குது. அப்படியே வரான், வயன்கிட்ட வரான். வந்துட்டு என்னால் இங்கேருந்து வர முடியுமா தெரிலடி, எனக்கு இந்த காடை பற்றி தெரியும், அங்கே பாரு அந்த சைடு வழி இருக்குது, அந்த சைடு போ, தயவு செஞ்சு 2 பேரும் தப்பிச்சு ஓடிடுங்க, நான் என்னால் முடிஞ்சா வரேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு அப்படியே சொல்லிட்டு போகிறான். வயன் வந்து ஜங்குக்கு பிடிக்கிறா. ஜங்குக் என்னடா சொல்கிற, வரமாட்டியா என்ன? வயன் சொல்கிறேன்ல போடி அப்படின்னா, இல்லை நான் போகல அப்படின்னு சொல்லி வயன் அங்கே நிற்கிது. ஜங்குக்கு வந்து போடி உனக்கு வர்றானுங்கடின்றான் அப்படி சொல்லி வயன் அப்படியே தயங்கி நிற்கிது. ஜங்குக்கு வந்து அப்படியே அவங்க குழந்தைய பார்க்குறான். அந்த குழந்தை வந்து பாவமாக ஜங்குக்கை பார்க்குது. ஜங்குக்கு வந்து அமைதியாக இருக்கணும், கத்தக்கூடாது இப்படி சொல்லி அந்த குழந்தையோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அவன் அப்படியே ஓடுறான் அந்த சைடு. வயன் வந்து இப்படி சொல்லி இது வெளில ஓடுது. இப்போ அங்கே போய் பார்த்தா அங்கே ரோட்லலாம் காருங்களாம் இப்போ போகிறத பார்க்குறா. இப்போ அங்கே போய் நில்லுங்க போலீஸ்க்கு கால் பண்ணுங்கன்னு சொல்கிறா. இப்போ அவங்களும் போலீஸ்க்கு கால் பண்ணுவாங்க, நிறைய ஆம்புலன்ஸ்லாம் வந்துடுது. இப்போ அப்படியே அங்கே யாரெல்லாம் அடிபட்டிருக்கோ அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வராங்க. ஜீவனெல்லாம் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அங்கே. இப்போது நீங்கள் அப்படியே ஜங்குக்கை பார்க்குறீங்க, அவனை வந்து ஸ்ட்ரக்சரில் வச்சு தூக்கிட்டு போயிட்டுருக்கிறாங்க. அவன் எப்படி சொல்கிறது, அவன் அசையாமல் அப்படியே தான் இருக்கிறான். வயன் வந்து தூரத்துலேருந்தே பார்க்குது. இப்போ அப்படியே கிட்ட போயிட்டு ஜங்குக்கா அப்படி சொல்லி அப்படியே ஜங்குக்கு தொட்டு பார்க்குது. இப்போ அங்கே ஸ்ட்ரக்சரை தூக்கிட்டு மேடம் ஒரு தள்ளிப்போங்கன்னு சொல்லி இப்போ அப்படியே ஆம்புலன்ஸில் ஏற்றுறாங்க. இப்போது ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. இப்போது டாக்டர் வந்து அங்கே சொல்லிடுவாங்க, சாரி அவர் வந்து நாங்கள் தூக்கிட்டு வர வழியிலே அவர் இறந்துட்டார், இதுக்கப்புறம் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்றாங்க. வயன் அங்கேயே முட்டி போட்டு அழுகுறாங்க. விட்டு போனால் இதெல்லாம் என்னால் தான், நான் இப்போ சொல்லனா அவன் உயிரோடு தானே இருந்திருப்பான், இதுக்கு எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் சொல்லி அந்த உட்காந்து நல்லா அழுகுறாவ. சுகா தான் குழந்தைய வச்சுட்ருப்பறான். சுகா வந்து
வயனோனா இருடி அப்படி சொல்லி சுகாவும் வயனை கட்டி பிடிச்சி கம்ஃபர்ட் பண்ணுறான் அவனும். இப்போ அப்படியே 1 வீக் ஆகுது. இப்போது ஜங்குக்கோட கிரேவ்யார்டில் தான் நீங்கள் நின்றுட்டுருக்கிறீங்க. உங்களால் தாங்கவே முடியல. வீட்டிலலாம் ஒழுங்காக சாப்பிட்றதும் இல்லை. இந்த குழந்தையும் உங்களால் பார்த்துக்க முடியல. எதுலேயும் உங்களால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. உங்களுக்கு ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு ரொம்பவே குற்ற உணர்ச்சியாக இருக்குது. எல்லாத்துக்கும் நான் தானே காரணம். நீங்கள் மட்டும் இல்லைன்னா சொல்லி நீங்கள் திருப்பியும் அதே தான் ஒரே வாரமாக சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. இப்போது சுகாவும் பக்கத்தில் தான் நின்றுட்டுருக்கிறான். வயன் விடு, அவனுக்கு போகணுன்னு விதி இருக்குது, அவன் போயிட்டான். விடு வயன் அப்படின்னு சொல்லி அவனும் பக்கத்தில் நின்றுட்டுருக்கிறான். வயன் அவன் ஒரு வகையில் நல்லவன் தாண்டி, பார்த்தியா, எனக்கு கொடுத்த சத்தியத்தை அவன் காப்பாற்றிட்டான் அப்படின்னு சொல்லி அவன் சுகாவோட கண்ணிலேருந்தும் தண்ணி வருது அங்கே. இப்போது அதே மாதிரி தான் இதுக்கப்புறம் உங்களுக்கு லைஃபே இல்லைன்னு நினைப்பீங்க. சுகாவும் வயனும் தான் உங்களை பொண்ணு மாதிரி நல்லா பார்த்துப்பாங்க. நீங்கள் இதோடு உங்கள் லைஃப்பை நீங்கள் ஒரு சிங்கிள் மதராக தான் லீவ் பண்ணுறீங்க. ஸோ இதோட இந்த 1 ஷாட்டை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு நல்ல கதையோட பார்க்கலாம். பை.